அயோத்தியா காண்டம் சாப்டர் 37. இப்படி சித்தார்த்தர் பேசுற பேச்செல்லாம் கேட்ட ராமன் தசரதரை பார்த்து, சாமி, நான் போக போக்கியங்களை எல்லாம் விட்டுட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. நான் காட்டுல இருக்க வேண்டியவும், எனக்கு இந்த சைன்யத்தாலும் ஐஸ்வர்யத்தாலும் என்ன பிரயோஜனம் இருக்க போறது? ஒரு உயர்ந்த யானைய ஒருத்தனுக்கு தானம் கொடுத்த பிறகு அதை கட்டும் கயித்துல யாரானோ ஒரு ஆசை வைப்பானா? யானையே போகும்போது கயிறு ஒரு பெரிய விஷயமாக இருக்க முடியுமா? நீங்கள் எனக்கு கொடுக்கறதாக உத்தேசித்திருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் நான் பரதனுக்கே கொடுத்துட்டேன். நான் உடுக்க வேண்டிய மர உரியை மட்டும் வேலைக்காரர்கள்லாம் கொண்டு வரட்டும். 14 வருஷங்கள் வரையில் நான் காட்டுல இருக்கணும் இல்லையா? அதனால கூடை, மண்வெட்டி, கோடாலி இதெல்லாமும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். உடனே கைகை என்ன பண்றா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம உடனே ஓடி போய் மர உரிய எடுத்து கொண்டு வந்து, இந்தாப்பா, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. தான் போட்டு இருந்த அந்த வஸ்திரங்களை எல்லாம் களைஞ்சிட்டு முனிவர்கள்லாம் போட்டுக்கிற மாதிரி மர உரிய ராமன் போட்டுண்டார். லக்ஷ்மணனும் அப்படியே மர உரிய போட்டுண்டார். இதை எல்லாத்தையும் தசரதர் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சீதை தனக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மர உரிய பாக்குறா. அவோ விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு அதுலயே பழக்கமாக இருக்கக்கூடியவோ. அதனால அந்த மர உரிய பார்த்த உடனே அவளுக்கு வேடன் கையில இருக்கக்கூடிய வலைய பார்த்து நடுங்கக்கூடிய மான போல அவ நடுங்கினா. அதெல்லாம் எப்படி போட்டுக்கிறதுன்னு கூட தெரியாம கையில வச்சுண்டு தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தா. அவ மகா பதிவிரதையாகியனால தன்னுடைய பர்த்தா அனுபவிக்கும் தர்மத்தை தானும் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணுல ஜலந்தழும்ப கந்தர்வராஜனை போல அழகாக இருக்கக்கூடிய ராமனை பார்த்து, நாதா, வனத்தில் வசிக்கும் முனிவர்கள் இந்த மர உரியெல்லாம் எப்படித்தான் போட்டுக்கிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர உரிய எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு போய் அதை கட்டிக்க தெரியாம திருன்னு முழிச்சுண்டு வெக்கத்தோட நின்னுட்டு இருந்தா. அப்போ ராமன் அவள் கையில இருக்கிற அந்த மர உரிய வாங்கி அவ உடுத்துக்கிட்டு இருந்த அந்த வெண்பட்டின் மேல அதை கட்டி விட்டார். தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரனான ராமன் ஜனக மகாராஜாவின் குமாரியான சீதைக்கு தன்னோட கைகளால தபஸ்விகள் போட்டுக்கக்கூடிய அந்த மர உரிய போட்டு விடுறத பார்த்து அந்த புறத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம், இதையும் இப்படி பார்க்க முடியுமா, நமக்கு ஆச்சே அப்படின்னு சொல்லி 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 எல்லாரும் கதறி அழறா. ராமா, உன் அப்பா இவளை வனத்துக்கு போகும்படி எந்த கட்டளையும் தரல. இந்த மகா பாபியான கைகேயி அப்படி ஒரு வரத்தை கேட்கவும் இல்லை. அதனால நீ பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணி வனத்திலேந்து திரும்பி வர வரைக்கும் இவளையாவது நாங்க பார்த்துட்டு இருக்கோமே. குழந்தை லக்ஷ்மணன் வேணா உன்னோட வனத்துக்கு வரட்டும். நிர்மானுஷ்யமான காட்டுல தபஸ்விகளை போல இவள் அங்கு இருக்க தகுந்தவளாப்பா. நீ இங்கே இருந்து எங்களுடைய கண்ணுக்கும் மனசுக்கும் ஆனந்தத்தை தராட்டா கூட சீதையாவது இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா. ஆனா சீதை அதை கேட்டு தன்னுடைய புருஷனை விட்டுட்டு தான் தனியா இருப்பதுக்கு சம்மதம் தராம தனக்கு மர உரிய கட்டி விடும்படி ராமனை கேட்கிறா. ராமனும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை கட்டி விடுறார். அப்போ இஷ்வாகு குலகுருவான அந்த வசிஷ்ட பகவான் சீதை மர உரியை போட்டுருக்கிறத பார்த்து அவளை தடுத்து, அடி கைகேயி, மரியாதைய மீறி நீ நடக்க துணிஞ்சுட்டையே, நீ வெறும் துர்புத்தி பிடிச்சவதான். பிறந்த குலத்துக்கும் புகுந்த குலத்துக்கும் மிருத்துவை போன்றவள் நீ. சக்கரவர்த்தியை வஞ்சனை பண்ணிட்ட போறாதா? கட்டுக்காவல் இல்லாம உன் மனசுக்கு தோணினபடியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டையே. நல்ல நடத்தை அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? சீதை காட்டுக்கு போகக்கூடாது. ராமனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த சிம்ஹாசனத்துல சீதை இருந்து ராஜ்யத்தை ஆளட்டும். பத்தினி என்பது தன்னில் பாதி என்ற வேத வாக்கியம் கிரகஸ்தர்களுக்காக வழங்கினது தானே. அதனால ராமனை சேர வேண்டிய இந்த பூமிய இவள் ஆளட்டுமே. ராமனுக்கு பதிலா ராஜ்யத்தை
பரதனே ஆளணும் அப்படின்னு தான் கைகேயி வரன் வாங்கிண்டா. அது இப்ப அவர் மறந்துட்டாரோ என்னமோ தெரியல. சீதை இதுக்கு இஷ்டப்படாம ராமனோட நான் வனத்துக்குத்தான் போவேன் அப்படின்னு நினைச்சாக்க நாமும் அவளோட காட்டுக்கு போவோம். இந்த ராஜ்யத்துல அதிகாரிகளும் மற்ற ஜனங்களும் குடும்பங்களும் அவாவா சம்பாதிச்ச ஐஸ்வர்யம், ஆடு மாடு குதிரை வேலைக்காரா வாகனங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ராமன் போற இடத்துக்கே போட்டோம். பரதனும் சத்ருக்கணனும் மர உரிய போட்டுண்டு தங்களுடைய அண்ணாவுக்கு ஊழியம் செய்வாளே தவிர இங்கே நிச்சயம் இருக்க மாட்டா. அப்போ இந்த ராஜ்யம் ஜனங்களே இல்லாம சூன்யமா தானே இருக்கும். உன்னையும் மரங்களையும் தவிர வேற என்ன இருக்கும் இங்க? நீ கட்ட நடத்தை உள்ளவள், குடிகளை எல்லாம் நாசம் பண்ண பாக்குற. ராமன் இல்லாத ராஜ்யம் ஒரு ராஜ்யமாகுமா? ராமன் எங்கே இருக்கானோ அந்த இடம்தான் அயோத்தி. பரதன் தசரதருக்கு பிறந்தவனானதால் அவரை போன்ற நடத்தை உள்ளவனாகத்தான் இருப்பான். பிரீத்தியுடன் கொடுக்காத இந்த ராஜ்யத்தை அவன் எங்கேயானும் ஒத்துப்பானா? உன்னை தாய் என்று கூட கூப்பிடுவானா அவன்? அவனுடைய பிதாவான உன் புருஷனை கொன்ற உன்னோடு இருக்க அவன் துணிவானா? மூத்தவன் இருக்கும் போது இளையவன் பட்டம் கட்டி கொள்ளக்கூடாது என்ற ராஜ தர்மத்தை அவன் நன்றாக அறிந்தவன். உன்னிடத்தில் அவன் எப்படி ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வான்? நீ பூமியிலேந்து ஆகாசத்துல எம்பி எம்பி குதிச்சாலும் அவன் தர்மத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ளவே மாட்டான். உன்னுடைய புத்திரனுக்கு எல்லையற்ற சுகத்தையும் லாபத்தையும் சம்பாதித்து வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தால தான நீ இவ்வளவு அக்கிரமங்களை எல்லாம் பண்ற. நீ செய்தது உன் புத்திரனுக்கே பிடிக்கல அப்படின்னு தெரியும் போது உனக்கு அது புரியும். ராமன் காட்டுக்கு போகும்போது எந்த பிராணியாவது அவனோடு போகாம இருக்குமா? கைகேயி பசுக்கள், மிருகங்கள், பட்சிகள், மரங்கள் எல்லாமே ராமன் வனத்துக்கு போகும்போது அவனே தானே பார்த்துட்டு இருக்கும். இந்த ஆச்சரியத்தை நீ இன்னைக்கு பார்க்கத்தான் போற. அதனால சீதையோட கையில் இருக்கும் இந்த மர உரிய வாங்கி தூக்கி எறி. உத்தமமான வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் உன் நாட்டு பொண்ணுக்கு கொடு. இவள் மர உரியை தரிக்க வேண்டும் என்பது என்ன விதி? கேகய ராஜபுத்திரியே, ராமன் வனத்துக்கு போகணும்னு மட்டும்தானே நீ வரம் கேட்ட. சீதை எப்போதும் போல சகல அலங்காரத்தோடு உத்தமமான வாகனங்களோடு பரிசாரர்களோடும் நேர்த்தியான ஆடைகளோடும் இன்னும் என்னெல்லாம் வேணுமோ ஆகிய சகல பொருள்களோடும் ராமனோட வனத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி வசிஷ்ட பகவான் சொல்றார். அப்ப கூட சீதை மர உரியை களைந்து விட இஷ்டப்படவில்லை. தன் புருஷனை போல தானும் தபஸ்விகளுடைய வேஷத்துல காட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணம். அதாவது கைகேயி கல்யாணம் பண்ணி வந்த போது அவளுடைய அப்பா அவளுக்கு பிறக்கும் புத்திரனுக்கே ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு உறுதி வாங்கிட்டு இருக்கார். இது ராமனுக்கும் வசிஷ்டருக்கும் சுமந்திரருக்கும் சித்தார்த்தருக்கும் சில முக்கிய மந்திரிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது நம்பர் 1. ராஜா வரங்களை கொடுத்தது 2வது. எதை கேட்டாலும் கொடுக்கறதாக ராஜா மறுபடியும் வார்த்தை கொடுத்தது 3வது. ராமனும் அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னது 4வது. அதனால ராமனுக்கு அபிஷேகம் செய்ய அரசன் ஏற்பாடு செய்ததும் ராமன், வசிஷ்டர், மந்திரிகள் இவா எல்லாரும் அப்பவே அத தடுக்காததும், ஆனா இப்ப எல்லாரும் கைகேய தூஷண பேசுறதும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். இதை தொடர்ந்து 38வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.